ரொம்ப சின்ன வயசில் அந்த பேடுன்னு ஒரு ஆல்பம் வந்துச்சு. அதுக்கு அடுத்து டேஞ்சரஸ் வரும்போது அதோட லிரிக்ஸ் அதிலே இருந்தது. அடுத்து ஹிஸ்ட்ரி ஃபோல்டடாக இருக்கும். ஹிஸ்ட்ரி வரும்போது இன்னும் அழகாக பிரிண்ட் பண்ணி அதுக்குள்ளே அது இருந்துச்சு. இது வந்து எனக்கு அந்த லிரிக்ஸை படிக்கும்போது பார்த்தா ஒரு சிலதெல்லாம் மைக்கேல் ஜாக்சன் எழுதியிருக்காரு. அதோட ஆல்பத்தை அவரே டைரக்டும் பண்ணியிருப்பார், கொரியோகிராஃபியும் அவரே பண்ணியிருப்பார், அவரே பாடியிருப்பார். எப்படி ஒரு மனுஷனால் இவ்வளோ பண்ணியிருக்க முடியும்? ஸோ அப்போ வந்து அவருடைய ஒரு இதாக பார்க்கல, எனக்கு மியூசிக் பிடிக்கும், எனக்கு பாட பிடிக்கும், அப்படி பார்க்கல. அவர் அதை ஒரு ஒரு டோட்டலாக அதை ஒரு ஃபார்மாக பார்த்ததுனால தான் ஒரு மனுஷனால் இவ்வளோ பண்ண முடியுது. நம்ம அந்த மாதிரி இருக்கணும். அவர் மாதிரி டான்ஸ் வேணால் ஆட முடியாது, மற்ற எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணணும். ஒரு சினிமாங்கிற ஆர்ட் ஃபார்முக்குள்ளே எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறதுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட். இது புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.